ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு வெவ்வேறு பூகண்டங்களில் செய்யப்படுகின்ற ஆராதனை முறைகள் அதை பற்றி சொல்கின்ற 21வது தசகத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். மகாராஜா பிரியவிரதனோட குணங்களை பற்றியும் மேலும் அவரது சந்ததிகளை பற்றியும் விளக்கிற போது சுகதேவ கோஸ்வாமி மேருமலையை பற்றியும் பூமண்டலம் எனப்படும் பூலோகத்தை பற்றியும் விளக்கியிருக்கார். பிரியவிரதனோட தேர்ச்சக்கரங்களால் ஏற்பட்ட பள்ளங்களில் தான் 7 கடல்கள் தோன்றின. இந்த கடல்கள் பூமண்டலத்தை 7 தீவுகளாக பிரிக்கின்றன. பூமண்டலம் ஒரு தாமரை மலரோடும் 7 தீவுகள் அதன் இதழ்களோடும் ஒப்பிடப்படுகின்றன. ஜம்பூத்வீபம் அதன் நடு இதழாகும். ஜம்பூத்வீபத்தில் 9 நிலப்பிரிவுகள் உள்ளன. இந்த பிரிவுகள் அல்லது வருஷங்களுக்கு நடுவில் இருப்பது இலாவிருதம் என்னும் பெயருடைய வருஷம். பட்டதிரிகள் இந்த தசகத்தின் முதல் ஸ்லோகத்தில் இலாவிருத வருஷத்தை பற்றி கூறுகிறார். இந்த தசகத்தோட முதல் ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். மத்யோத்பவே புவ இலாவிருத நாம்னி வர்ஷே. மத்யோத்பவே புவ இலாவிருத நாம்னி வர்ஷே. கௌரி பிரதான வனிதா ஜன மாத்ர பாஜி. கௌரி பிரதான வனிதா ஜன மாத்ர பாஜி. சர்வேண மந்திரனுதிபிஸ் சமுபாஸ்யமானம். சர்வேண மந்திரனுதிபிஸ் சமுபாஸ்யமானம். சங்கர்ஷனாத்மகமதீஸ்வர சம்ஸ்ரயே த்வாம். சங்கர்ஷனாத்மகமதீஸ்வர சம்ஸ்ரயே த்வாம். மத்யோத்பவே புவ இலாவிருத நாம்னி வர்ஷே. கௌரி பிரதான வனிதா ஜன மாத்ர பாஜி. மத்யோத்பவே புவ இலாவிருத நாம்னி வர்ஷே. கௌரி பிரதான வனிதா ஜன மாத்ர பாஜி. சர்வேண மந்திரனுதிபிஸ் சமுபாஸ்யமானம். சங்கர்ஷனாத்மகமதீஸ்வர சம்ஸ்ரயே த்வாம். சர்வேண மந்திரனுதிபிஸ் சமுபாஸ்யமானம். சங்கர்ஷனாத்மகமதீஸ்வர சம்ஸ்ரயே த்வாம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். புவ மத்யோத்பவே. புவன பூமி, பூமியின் மத்திய நடுவில். உத்பவே உதித்ததான. கௌரி பிரதான, கௌரின பார்வதி தேவி, அவர்களை பிரதானமாக கொண்டதும், அதாவது முக்கியமாக கொண்டதும். வனிதா ஜன மாத்ரபாஜி, பெண்கள் மட்டுமே இங்கே இருப்பார்களாம், பெண்கள் மட்டுமே வசிப்பதும். இப்படிப்பட்ட இலாவிருத நாம்னி வருஷே, இலாவிருதம் என்ற பெயர் கொண்ட தேசத்தில். ஷர்வேண சிவபிரானால். மந்திர நுதிபிகி, மந்திரங்களாலும். நுதிபிகின ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்களாலும். சமுபாஸ்யமானம் நன்கு வழிபடப்படுபவரான. சங்கர்ஷனாத்மகம் தேவம், இந்த இடத்துல எப்படி இருக்கார்? சங்கர்ஷணன் என்கிற ரூபத்துடன் கூடிய உங்களை. அதீஸ்வர மேலான இறைவா. சம்ஸ்ரயே நான் சரணடைகிறேன், வழிபடுகிறேன். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். மத்யோத்பவே புவ இலாவிருத நாம்னி வர்ஷே. கௌரி பிரதான வனிதா ஜன மாத்ர பாஜி. சர்வேண மந்திரனுதிபிஸ் சமுபாஸ்யமானம். சங்கர்ஷனாத்மகமதீஸ்வர சம்ஸ்ரயே த்வாம். இலாவிருதம் என்ற பெயர் கொண்டதான நிலப்பகுதி அல்லது வருஷம், அதை பற்றி இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் சொல்கிறார். இந்த நிலப்பகுதி பூமியோட நடுபாகத்தில் இருக்குது. இங்கே கௌரி தேவி தான் பிரதானம். கௌரி தேவி அல்லது பார்வதி தேவியை பிரதானமாக கொண்டது இந்த பகுதி. இங்கு பெண்கள் மட்டுமே வசிக்கிறாளாம்.
யாராவது ஆண் நுழைந்து விட்டால் கௌரி தேவி பெண்ணாகும்படி சபித்து விடுவாளாம். இங்கு இருக்கின்ற ஒரே ஆண் பார்வதி தேவியின் கணவரான சிவபெருமான். சிவபெருமான் பகவானை நாராயணரை மந்திரங்களாலும் துதிகளாலும் வழிபடுகிறார். இங்கு எந்த விதத்தில் பகவானை வழிபடுறார் சிவபெருமான்னா சங்கர்ஷண ரூபத்தில் வழிபடுறாராம். அப்படி சிவபெருமானால் வழிபடப்படுகின்ற உங்களை நான் வணங்குகிறேன், சரணடைகிறேன் என்று ஸ்ரீ பட்டத்திரி கூறுகிறார்.